கரூர் துயரம் நடந்து முடிஞ்சு கிட்டத்தட்ட ஒரு மாதம் ஆனதுக்கு பிறகும் கூட இன்னும் ஊடகங்கள் அதை விடுறதா இல்லை. தினசரி விஜய் தொடர்பான ஏதாவது ஒரு தலைப்பு எடுத்து வச்சு விவாதிச்சுக்கிட்டே தான் இருக்கிறாங்க. தீர்ப்பு மன்றங்களில் வழக்கு நடக்குது, இடைக்கால தீர்ப்பு வந்திருக்குது. திமுக சதி பண்ணிச்சா, விஜய் தப்பு பண்ணாரா, அதெல்லாம் ஒதுக்கி வச்சிருவோம். ஏன்னா எல்லா ஊடகங்களும் அதை பற்றி நிறைய பேசி முடிச்சாச்சு. இப்போ கேள்வி என்ன அப்படின்னா, விஜய் ரசிகர்களே தற்கூரி தான் அப்படிங்கிற ஒரு முடிவுக்கு இப்போ எல்லாரும் வந்திருக்கிற மாதிரியான ஒரு தோற்றம் ஏற்படுது. இன்றைய இளைஞர்கள் அவ்வளோ மோசமாக இருக்கிறாங்க. இது குறித்து தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறோம். காணொலியை முழுமையாக பாருங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், உங்கள் நண்பர்கள் தெரிஞ்சவங்க அவங்களுக்கும் இதை தெரிவிக்கிறதுக்காக ஷேர் பண்ணுங்கள். மறந்துடாமல் இது பற்றிய உங்களுடைய கருத்தை கமெண்டில் தெரிவிங்க. வாங்க பதிவு பண்ணுவோம். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். விஜய் அரசியல் கட்சியை தொடங்கி முதல் மாநாடு நடத்தினதுலேருந்து இன்றைக்கு கரூர் நிகழ்வு வரைக்கும் ஒரு விஷயம் தொடர்ச்சியாக நடந்துட்டு இருக்கு. அது என்னன்னா, ஒவ்வொரு கூட்டத்திலையும் ஒரு முழக்கம் மாதிரி, அங்கே ஏறாத, மரத்தில் ஏறாத, கட்டடத்தில் ஏறாத, கீழே இறங்கு, சொன்னா கேளுங்கப்பா. இது எல்லா இடத்துலையும் நடந்துகிட்டு இருக்கிற, எல்லாரும் கேலி பண்ணுற ஒரு அம்சமாக இருக்குது. அதோடு மட்டும் இல்லாமல் கரூரில் அவ்வளோ பேர் இறந்ததுக்கு அப்புறமும் கூட என்ன செஞ்சாலும் என்ன நடந்தாலும் ஸ்டாண்ட் வித் விஜய் அப்படிங்கிற நிலைப்பாடு. இப்போ இதெல்லாம் வச்சுக்கிட்டு ரசிகர்கள் ஒரு தற்குறிகள் அப்படின்னு சொல்கிற ஒரு போக்கு தொடங்குச்சு. இப்போ அதுக்கப்புறம் அது இன்னும் வளர்ச்சி அடைஞ்சு திமுக தொண்டர்களை பாருங்கள், அதிமுக தொண்டர்களை பாருங்கள், அவங்கெல்லாம் மாநாடு நடத்துகிறாங்க, பெரிய அளவில் கூட்டம் போட்டுறாங்க. அப்போ அந்த கட்சியினுடைய தொண்டர்கள்லாம் இந்த மாதிரியாக பண்ணுறாங்க. கட்டுப்பாடு இல்லாமல் கண்ட மாதிரி நடந்துடுறது அப்படிங்கிற மாதிரி அந்த தொண்டர்கள் இருக்கிறாங்களா? அப்படி இல்லையே. அப்போ தாவேக்காவுடைய தொண்டர்களாக உறுப்பினர்களாக இருக்கிறவங்க மட்டும் ஏன் இப்படி நடந்துக்கணும்? ஏன் அப்படி அத்துமீறி போகணும்? எந்த பகுதியில் கூட்டமோ மாநாடோ நடந்தாலும் அந்த பகுதியை சீர் பண்ணுறதுக்கு மீண்டும் ஒரு வாரம் ஆகும் அப்படிங்கிற நிலைமையில அந்த இடம் மாறிடுது அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ இதையெல்லாம் வச்சுக்கிட்டு விஜய் ரசிகர்கள், தாவேக்கா தொண்டர்கள் அவங்க தற்குறிகள் மாதிரி செயல்படுறாங்க, அவங்க தற்குறி தான் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஆனால் ஒரு விஷயத்தை நம்ம தெளிவாக புரிஞ்சுக்கணும். எப்போவுமே இன்னைக்குன்னு இல்லை, எந்த காலத்தில் இருந்தாலும் சரி, அது ரொம்ப பழைய காலமாக இருந்தாலும் சரி, இல்லை இப்போ உள்ள நடப்பு காலமாக இருந்தாலும் சரி, இளைஞர்கள் ஒப்பீட்டளவில் எப்போதுமே துள்ளலாக தான் இருப்பாங்க. 30-40 வயசில் இருக்கிறவங்க என்ன மாதிரி நடந்துக்குவாங்களோ அதே மாதிரி 20-30 வயசில் இருக்கிறவங்க நடந்துக்கிடுவாங்க அப்படின்னு சொல்லி எதிர்பார்க்கறதே முதல்ல தவறு. எப்போதுமே இளைஞர்கள் ஒரு சாகச மனப்பான்மையோடும் துள்ளலோடையும் வேகத்தோடையும் தான் இருப்பாங்க அப்படிங்கிறதுல எந்த மாற்று கருத்தும் யாருக்கும் இருக்காது. இந்த மாதிரி இளைஞர்கள் இப்போதான் இருக்கிறாங்க அப்படின்லாம் கிடையாது. அதுலேயும் குறிப்பாக திரைப்பட ரசிகர்கள் அப்படின்னு இன்னும் கொஞ்சம் ஒரு படி மேலே தான் இருப்பாங்க. அதுவும் இப்போ மட்டும் இல்லை, எம்ஜிஆர் தியாகராஜ பாகவதர் காலத்திலிருந்து இதுதான் நடந்துட்டு இருக்கு. எம்ஜிஆர் ரசிகர்கள் எடுத்துக்கிடுவோம். 70களுடைய தொடக்கத்தில் எம்ஜிஆருடைய ரசிகர்கள் திரையரங்குகளில் எப்படி நடந்துக்கிட்டாங்க? எம்ஜிஆர் கட்சி தொடங்கினதுக்கு பிறகு அதிமுகவுடைய தொண்டர்கள் எம்ஜிஆரை பார்க்கும் போதும் கூட்டங்களில் கலந்துக்கிடும் போதும் அவருடைய ரசிகர்களாக தியேட்டரில் என்ன மாதிரி நடந்துக்கிட்டாங்களோ அதில் கொஞ்சமாவது மாற்றம் இருந்ததா அப்படின்னா அப்படி ஒன்றும் இல்லை. திரையரங்குகளில் எப்படி நடந்துக்கிட்டாங்களோ அதே மாதிரி தான் அவருடைய ரசிகர்கள் அரசியல் கூட்டத்திலையும் நடந்துக்கிட்டாங்க. இது எம்ஜிஆருக்கு பொருந்துறது, விஜய்க்கு பொருந்தாதான். ஆனால் எம்ஜிஆர் ரசிகர்களுக்கு இருந்த வசதியும் வாய்ப்பும் ஒப்பீட்டளவில் விஜயுடைய ரசிகர்களுக்கு அதிகம். அதனால் எம்ஜிஆர் ரசிகர்கள் நடந்துக்கிட்டதை விட ஒருபடி மேலே இருப்பாங்க. இதை வச்சுக்கிட்டு அவங்கள தற்கூரின்னு சொல்ல முடியுமா? எல்லாம் திரைப்பட ரசிகர்கள் கட் அவுட் வைக்கிறாங்க, கட் அவுட்டுக்கு பாலாபிஷேகம் பண்ணுறாங்க, அவங்க அப்படி அரசியலுக்கு வந்துட்டாங்க, இவங்களுக்கு அரசியல்னா என்ன தெரியும், இப்படி ஒரு பேச்சு ஓடிட்டு இருக்கு. ஆனால் இப்படி சொல்கிறவங்கள்ட்ட எல்லாம் ஒரே ஒரு கேள்வி நம்ம திருப்பி கேட்கலாம். திரைப்படங்களுடைய வரலாறு தெரியுமா உங்களுக்கு அப்படின்னு சொல்லி நம்ம திருப்பி கேட்கலாம். தொடக்க காலகட்டங்களில் தமிழ் திரைப்படங்கள்ங்கிறது வெறும் புராண குப்பைகளாக தான் இருந்தது. நீங்கள் அந்த காலகட்டத்தில் வெளிவந்த திரைப்படங்கள்லாம் திரும்ப பாருங்கள், 100க்கு 99% படங்கள்
புராண கதைகள் தான். அதிலிருந்து விலகி 1% கதைகள் சமூகம் பற்றிய மக்களுடைய வாழ்வை நேரடியாக குறிப்பிடுற மாதிரியான படங்கள் இருந்தது. அதிலும் கூட புராண ஒப்பீடு அப்படிங்கிறது அதிலே இருக்கும். இப்படித்தான் தொடக்க காலத்தில் திரைப்படங்கள்லாம் இருந்தது. அது சமூக கருத்துக்களை, அரசியல் கருத்துக்களை பேசுகிற ஒரு மேடையாக மாறினது அப்படிங்கிறது இளைஞர்களால் தான் நடந்தது. பராசக்தி திரைப்படம் அது பேசப்படாத இடங்களே இல்லை அப்படிங்கிற அளவுக்கு தமிழ்நாட்டில் பரவலாக கவனம் ஈர்த்த ஒரு திரைப்படம். அது வெளிவந்த ஆண்டு 1952. இந்தியாவில் உள்ள அத்தனை மொழிகளிலே இருக்கிற திரைப்படங்களை நீங்கள் எடுத்து பாருங்க. 1952 இந்த மாதிரி சமூக கருத்துக்களை பேசின படம் எந்த மொழியிலையாவது வெளியாகிருக்கா அப்படிங்கிறத பாருங்க. இந்த மாதிரியான சீர்திருத்தமான சமூக கருத்துக்களை தாங்கி பிடிச்சது யாருன்னா அன்றைய திரைப்பட ரசிகர்கள் தான். அப்போ வெறுமன திரைப்பட ரசிகர்கள் அப்படிங்கிறதால மட்டுமே அவங்களுக்கு அரசியல் தெளிவு இல்லை அப்படிங்கிற மாதிரி பேசுறது ஒப்பீட்டளவில் சரியில்லை. ஆனால் பின்னால் இது நிறைய மாற்றங்களுக்கு உள்ளாகுது அப்படிங்கிறதையும் நம்ம மறக்கக்கூடாது. கொஞ்ச நாளைக்கு முன்னாடி பள்ளி மாணவர்களுக்கான ஆற்றுநராக இருக்கிற வில்லவன் அவர் ஒரு பேட்டியில் சொல்லியிருந்தார். ஒரு திரைப்படம், எம்ஜிஆர் கதாநாயகன், நம்பியார் எதிர் கதாநாயகன், லதா கதாநாயகன். எம்ஜிஆர் லதாவை இன்றைய ஈவ்டீசிங் சட்டத்தில் வர்ற அத்தனை பிரிவுகளையும் குற்றவாளியாக சேர்க்கறது மாதிரியான எல்லா வேலைகளையும் லதாட்ட அவர் பண்ணுவார். ஆனால் நம்பியார் பக்கத்தில் போய் நின்று நான் உன்னை கல்யாணம் பண்ண விரும்புகிறேன், அதுக்கு நீ சம்மதம் சொல்லு அப்படின்னு சொல்லி கேட்பாரு. இப்படி தான் காட்சி அமைப்புகள் இருக்கும். ஆனால் அந்த படத்தில் எம்ஜிஆர் கதாநாயகன், நம்பியார் வில்லன், இப்படி ஒரு உருவகம் அப்போ இருந்தது. ஆனாலும் கூட கதாநாயகனாக இருக்கணும் அப்படின்னா அவன் சமூகத்தில் நல்லது நடக்கணும் அப்படிங்கிறதுக்காக போராடுறவனாக இருக்கணும் அப்படிங்கிற ஒரு கட்டமைப்பும் அந்த படங்களில் இருக்கும். ஆனால் இதுதான் இப்போ உள்ள படங்களில் எப்படி மாறி இருக்குது அப்படின்னா, இந்த மாதிரியான எந்த ஒரு நியதியும் இல்லாத மாதிரி மாறி இருக்குது. ரோட்டில் போகிறோம், மழை பெய்யுது, மழை தண்ணி முகத்தில் படுது, அதை அப்படி துடைக்கிறது மாதிரி ரத்தம் தெரிச்சு அதை துடைக்கிறது அப்படிங்கிற மாதிரியான காட்சி அமைப்புலாம் இருக்குது. இது வீரம் அப்படிங்கிற மாதிரியான ஒரு புரிதலில் காட்சிப்படுத்தப்படும். எனக்கு ஒரு ஞாபகம் வருது, புதிய பாதை அப்படின்னு சொல்லி ஒரு படம், பார்த்திபனுடைய முதல் படம், மிகப்பெரிய ஹிட்டான ஒரு படம் இது. அந்த படத்தை பற்றி பார்த்திபன் பேசும்போது ஒரு இடத்துல சொல்கிறாரு, இந்த படத்துடைய கதை என்ன அப்படின்லாம் நான் யோசிக்கலை, ஒரே ஒரு காட்சி மட்டும்தான் நான் யோசித்தேன். அது என்ன அப்படின்னா, ஒரு வீட்டில் பயங்கரமாக தீப்பத்தி எரியுது. அந்த தெருவில் இருக்கிற அத்தனை பேரும் அந்த தீயை அணைக்கிறதுக்காக கையில் கிடக்கிற பாத்திரங்களில் தண்ணி எடுத்துகிட்டு ஓடி போய் அந்த தீயில் ஊற்றி அணைக்கிறதுக்கு முயற்சி பண்ணுறாங்க. அந்த மாதிரியான ஒரு பரபரப்பான காலகட்டத்தில் ஒரு ரவுடி அந்த எரியிற வீட்டில் இருந்து ஒரு கொல்லி எடுத்து பீடியை பற்ற வச்சு தூக்கி போட்டுட்டு அப்படியே போகிறான் அப்படிங்கிற மாதிரி ஒரு காட்சி. இந்த காட்சியை மட்டும்தான் நான் முதல்ல உருவாக்கினேன். அப்போ அந்த காட்சியிலேருந்து படிப்படியாக டெவலப் பண்ணி தான் அந்த படத்தினுடைய கதையை நான் கொண்டு வந்தேன் அப்படின்னு ஒரு பேட்டியில் சொல்லியிருப்பார். இதுதான் நம்ம முக்கியமாக கவனிக்க வேண்டிய ஒரு இடம். ஒரு திரைப்படம்னா முதல்ல ஒரு கதையை தெரிவு செய்வாங்க. அந்த கதை சமூகத்தில் நல்லது செய்கிற மாதிரியான, சமூகத்துக்காக போராடுற மாதிரியான ஒரு கதை இருக்கும். உதவி இயக்குநர்கள் அவங்கெல்லாம் சேர்ந்து அதை டிஸ்கஸ் பண்ணி படிப்படியாக விரிவுபடுத்தி திரைக்கதையாக அமைப்பாங்க. அதில் ஷூட்டிங் போது பல மாற்றங்களுக்கு உள்ளாகும். அதெல்லாம் முடிஞ்சு தான் எடிட்டிங்லாம் கடந்து தான் படமாக வெளிவரும். ஆனால் இன்றைய காலகட்டம் எப்படி இருக்குன்னா, கதை அப்படிலாம் எதுவுமே தேவையில்லை. ஒவ்வொரு காட்சியும் பார்வையாளரை கவரணும், அதை தொகுத்து தந்தால் போதும். இதுதான் திரைப்படம் அப்படிங்கிற இடத்துக்கு இன்றைய திரைப்படம் வந்திருக்குது. அதில் சமூக நீதியோ இல்லை மக்களுக்கு தேவையான கருத்துகளோ இல்லை வரலாறோ இல்லை நியாயமான காரணங்களோ இப்படி எதுவுமே தேவையில்லை. வெறுமனே காட்சிகளின் தொகுப்பு, அந்த தொகுப்பில் ஒவ்வொரு காட்சியும் மக்களை ஈர்க்கணும். இதை மட்டுமே வச்சுக்கிட்டு படம் எடுத்து வெளியில் விடுறாங்க. இது ஒரு பக்கம். இது ஏன் நடக்குது அப்படின்னா, அதுக்கும் ஒரு பின்னணியில் ஒரு முதன்மையான காரணம் இருக்குது. இன்றைய சமூகம் முதலாளித்துவ சமூகம். முதலாளித்துவ சமூகத்தினுடைய அடிப்படை நோக்கம் என்ன அப்படின்னா, இளைஞர்களுக்கு அரசியல் நீக்கம் செய்யப்படணும். இளைஞர்கள் அரசியல் வயப்படக்கூடாது. அவங்க அரசியல் மயப்பட்டாங்க அப்படின்னா அரசு குறித்த விழிப்புணர்வு வரும், பெரிய அளவில் போராட்டங்கள் நடக்கும். அப்போ அந்த போராட்டங்களெல்லாம் கட்டுப்படுத்தணும், மட்டுப்படுத்தணும், இல்லாமல் ஆக்கணும் அப்படின்னா அவங்க குடும்ப பாரத்தை சுமக்கும் வரைக்கும் அரசியல் குறித்து எந்த புரிதலும் இருக்கக்கூடாது அப்படிங்கிற
முடிவோடு தான் எல்லாத்தையும் உருவாக்குறாங்க. கல்வியிலிருந்து, வேலைவாய்ப்புகள்லேருந்து, செய்திகள்லேருந்து, விளையாட்டு, இந்த மாதிரி அத்தனை விஷயங்களையும் இந்த அடிப்படையில் தான் அவங்க கட்டமைக்கிறாங்க. அப்படி இருக்கும்போது பொழுதுபோக்கில் ஒரு அம்சமாக இருக்கிற திரைப்படங்கள் மட்டும் இதிலிருந்து விலகிருமா அப்படின்னா கண்டிப்பாக விலகி இருக்காது. அதனால் அது அப்படி தான் இருக்கும் அப்படிங்கிறதுலையும் யாருக்கும் மாற்று கருத்து இருக்க முடியாது. அப்போ இந்த அடிப்படையில் இந்த சமூகத்தில் இந்த மாதிரியான செய்திகளுக்கு, இந்த மாதிரியான கல்வி புலத்திலிருந்து வர்ற மாணவர்கள், ரசிகர்கள், இளைஞர்கள் இப்படியான திரைப்படங்களை பார்த்துட்டு என்ன மாதிரியான சமூக வெளிப்பாடை செய்யணும் அப்படின்னு சொல்லி நீங்கள் எதிர்பார்க்குறீங்க? இதுதான் மக்கள் முன்னால் இருக்கிற கேள்வி. அப்போ ஒட்டுமொத்த சமூகமே இந்த மாதிரியான சூழலுக்குள்ள திட்டமிட்டு கொண்டு வரப்பட்டிருக்கும் போது விஜய் ரசிகர்கள் மட்டும் தற்குறி அப்படின்னு சொல்றதுல என்ன நியாயம் இருக்க முடியும்? உங்கள்கிட்ட தான் கேட்குறேன், நீங்கள் தான் பதில் யோசிக்கணும். சரிங்க, இப்படி அவங்க நடந்துக்கிறதுல எந்த தவறும் இல்லை, அதை அப்படியே விட்டுடலாம் அப்படின்னு சொல்ல வர்றோமா அப்படின்னா அது அப்படி இல்லை. இதனுடைய மைய கருத்து என்ன அப்படின்னா, இங்கே இருக்கிற சமூகத்தில் இளைஞர்களை அரசியல் நீக்கம் செய்யணும் அப்படிங்கிறதுக்காகவே, அரசியலை விட்டு விலக்கணும் அப்படிங்கிறதுக்காகவே எல்லா விஷயங்களும் திட்டமிட்டு செய்யப்பட்டிருக்குது அப்படிங்கிறத முதல்ல புரிஞ்சுக்கணும். அப்போ இதை சரி செய்யணும் அப்படின்னா எங்கேருந்து தொடங்கணும் அப்படிங்கிறது தான் முதன்மையான கேள்வி. நான் தார்சலாம் அப்படிங்கிற பள்ளியில் படித்தேன். அந்த பள்ளியில் படிக்கும்போது அங்கே ஒரு நிகழ்வு நடக்கும். ஒவ்வொரு மாதமும் ஒரு வியாழக்கிழமை இதுக்குன்னு ஒதுக்கிடுவாங்க. அங்கே என்ன நடக்கும்னா மாதிரி பாராளுமன்றம் அப்படிங்கிற பேரில் ஒரு பாராளுமன்றம் நடக்கும். 5வது வகுப்புக்கு மேலே 8வது வகுப்பு வரைக்கும் இந்த 3 வகுப்புலையும் ஒவ்வொரு வகுப்புலையும் நல்லா படிக்கிற முதல் 5 மாணவர்கள் அவங்க எடுத்துக்கிடுவாங்க. அவங்க எம்பிக்கள் அப்படிங்கிற அளவில் இருப்பாங்க. ஆசிரியர்கள் எல்லாரும் மந்திரிகளாக இருப்பாங்க. தலைமை ஆசிரியர் பிரதமராக இருப்பார். இப்படி ஒரு செட்டப்பில் ஒவ்வொரு மாதமும் ஒரு நாள் அங்கே பாராளுமன்றம் நடக்கும். மற்றவங்க எல்லாருமே பார்வையாளர்களாக இருப்பாங்க. அந்த பள்ளியில் நடக்கிற பல விஷயங்கள் அதில் பேசப்படும். நான்லாம் ஒரு எம்பியாக இருந்து வகுப்பறையில் ஆசிரியர் செய்கிற ஒரு தவறான செயலை சுட்டி காட்டி பேசியிருக்கிறேன். அப்போ இது 6வது வகுப்பு 7வது வகுப்பு படிக்கும் போதே அந்த விழிப்புணர்வு எங்கள்கிட்ட கொண்டு வந்தது. இதன் பிறகு அரசு மேல்நிலை பள்ளியில் 9வது வகுப்பு 10வது படிக்கிறதுக்காக நான் போகிறேன். அங்கே தான் நான் முதல்ல போராட்டத்தில் கலந்துக்கிட்டதே நடந்தது. அது என்ன அப்படின்னா, எஸ்பிஎல் வேண்டும் அப்படிங்கிற கோரிக்கையை முன் வச்சு நடத்தின போராட்டம். அது எஸ்பிஎல் அப்படின்னா என்ன அப்படின்னா, ஸ்கூல் பீப்புள் லீடர் அப்படின்னு சொல்லுவாங்க. ஒவ்வொரு வகுப்புலையும் இருக்கிற மாணவர்களில் ஒரு மாணவரை தேர்ந்தெடுத்து லீடராக வைப்பாங்க. இதை மாதிரி பள்ளிகளுக்கு ஒட்டுமொத்தமாக, பள்ளிக்குன்னு சொல்லி ஒட்டுமொத்தமாக ஒரு லீடர் வேணும் அப்படி ஒரு நடைமுறை அந்த நேரத்தில் இருந்தது. அதை எம்ஜிஆர் அந்த மாதிரி நடைமுறையை இருக்கக்கூடாதுன்னு சொல்லி நீக்கிறாரு. அந்த நீக்கத்துக்கு பிறகு மாணவர்கள்லாம் போராட்டம் நடத்துகிறாங்க. எஸ்பிஎல் முறை மீண்டும் வேணும் அப்படின்னு சொல்லி. இதுதான் பல திரைப்படங்களில் இந்த மாதிரியான தேர்தல் நடத்தி மாணவர் தலைவரை தேர்ந்தெடுக்கிறது ஏதோ ரவுடிகள் மோதி சண்டை பிடிக்கிறது அப்படிங்கிற மாதிரியான காட்சியமைப்புகள் மூலம் அப்படி நீக்குறது சரிதான், எஸ்பிஎல் தேவையில்லாத ஒரு விஷயம் அப்படிங்கிற கருத்தை மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்த்தாங்க. இப்போ நம்ம செய்ய வேண்டியது என்னன்னா, இந்த மாதிரியான பள்ளிகளில் ஸ்கூல் பீப்புள் லீடர் மாதிரியான ஒரு அமைப்பை மறுபடியும் தோற்றுவிக்கணும். தோற்றுவிச்சு இந்த மாதிரி பாராளுமன்றங்கள் மாதிரியான, இல்லை அதே தான் நடத்தணும்னு அவசியம் இல்லை, அந்த மாதிரியான ஒரு அமைப்பு முறைக்குள்ள மாணவர்களை கொண்டு வரணும். அப்படி கொண்டு வந்தால் அது மாணவர்களுக்கு அரசியல் புரிதலை ஏற்படுத்தும். அந்த அரசியல் புரிதல் தான் இந்த மாதிரியான சிக்கல்களை தீர்க்கிற நடவடிக்கையினுடைய முதல் கட்டமாக இருக்கும். அதை பற்றி பேசாமல், அதை பற்றி யோசிக்காமல் வெறுமனே விஜய் ரசிகர்கள் தற்குறிகள் அப்படின்னு சொல்லி போகிற போக்கில் சொல்லிட்டு போகிறது எந்த விதத்தில் சரி அப்படிங்கிறது தான் சொல்வொளி முன்வைக்கிற கேள்வி. என்ன நண்பர்களே, நான் சொல்கிற சரிதானே? இது பற்றிய உங்களுடைய கருத்துக்களை கமெண்டில் தெரிவிங்க. மீண்டும் அடுத்த ஒரு பதிவில் சந்திக்கலாம். மிக்க நன்றி.